தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids of Freak. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பால் டப்பா ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஆல்பம் சாங் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கேட்டு ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கம்மா அப்படின்ற டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யா, ஸோ இந்த மியூசிக் வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லோ ஆலில் போட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே, என்னது இது ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி இருக்கு. ஓ இது ஃபோட்டோ எடுக்கிறவங்க ரெட் கார்பெட்லாம் போட்டிருக்காங்க. ஓ மை காட், எனக்கும் சாப்பிடணும்னு தோணுது. ஓ காட், தீபிகா படுக்கோனே. அடேங்கப்பா, யாருன்னு தெரியுதா? பால் டப்பா கூட ஒருத்தர் பாடுவார்ல. ஓ அவர் தானே அது. ஓ காட், வாவ். ஓ லிரிக்ஸ். ஓ தட் சாவ் குத்துல. ஓ டைரக்டட் பை சீரியஸா சூப்பரா இருந்துச்சுல. முடிஞ்சா டக்குனு முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல. ஒரு சின்ன ஒரு 3 minutes, ஆனா 3 minutes போனதே தெரியல. யா, ஸோ இந்த மியூசிக் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் நம்மளோட பால் டப்பாவோட மியூசிக் வீடியோஸ் எல்லாமே அவர் எடுக்கிற விதம், காஸ்டியூம்ஸு எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் இருந்துச்சு. அண்ட் இதில் லிரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரு அவர் பாடினது பேர் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருந்த பால் டப்பா சாங்ஸ்லயும் நம்ம அவரை பார்த்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா அவர் பேர் வெங்காயவா எனக்கு தெரியல, தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். பட் இதுல பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெங்காயவோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இஸ் ஈக்குவலி குட் ஆஸ் பால் டப்பா. அவருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரேப் பண்ணுவாரு. நம்ம நிறைய முன்னாடி சாங்ஸ்லயும் நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எடுத்த விதமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் இப்போது ஒரு இந்த மாதிரி ஒரு ரேப் சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே வருதுன்னா மீன் என்ன சொல்கிறது ஹாலிவுட்டில் அங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மாதிரி பயங்கரமாக இதாக எடுத்திருப்பாங்க. நமக்கு பார்க்குறக்கே வந்து இது என்னடா இப்படிலாம் எடுக்கிறீங்க வித்தியாசமாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ சேம் ஃபீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஆல்பம் சாங்கு. ஸோ அந்த சாங்கை பார்க்குறப்போ எனக்கு அந்த பாட்டெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுமோ எனக்கு இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபீல் அதே குவாலிட்டி சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ
நம்மளோட பாஷையில அந்த ரேப்பை நம்ம கேட்கும்போது பாத்தீங்கன்னா இனிமே சூப்பரா இருக்கு. Yes, ஸோ கண்டிப்பா எங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். சீரியஸ்லி இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரீச் அவுட் ஆகணும் அண்ட் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். யா கண்டிப்பா. அண்ட் இந்த பாட்டு பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் சாங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த ஹைப் எப்போ வந்துச்சுன்னா அந்த இன் பிட்வீன்ல அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் ஆஃப் மியூசிக் வந்துச்சு பாருங்க, அந்த சாவுக்குத்து மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன்ல வந்தது வந்து செமையா இருந்துச்சு. சாவுக்குத்து வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே செத்துட்டாங்க. ஆமா யா அந்த பிளாஸ்ட் அந்த எடிட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஏஞ்சல் மாதிரி அப்படியே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பால் டப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்ட் யா சீரியஸா எடுத்த விதம் இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ அந்த காஸ்டியூம் சீரியஸா சூப்பரா இருந்தது. எல்லாத்தோட காஸ்டியூம் அவங்க நடந்து வரப்போ அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டிடியூட் வந்து த்ரூ அவுட்டா கேரி பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த அதான் சொல்றேன்ல, இந்த 3 minutes போனதே எங்களுக்கு தெரியல, ஏன்னா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ சூப்பரா இருந்துச்சு, எங்களுக்கு இந்த வைப் வந்து செமையா பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கேட்டா மேபி இந்த மாதிரி ஒரு சாங்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ மினிட்டு கரெக்டானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா போச்சுன்னா இட் மைட் கெட் போர்ட் ஆர் சம்டைம்ஸ் ஆகலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டான டைமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில ஹாலிவுட் சாங்ஸே இருக்கட்டும் பார்த்துக்கோ, நம்ம கேட்குறப்போ பாப் சாங்ஸ் கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எனக்கு தெரிஞ்சு கரெக்டான டைமுக்கு கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. சீரியஸாக சூப்பராக இருக்குது. அண்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சாங்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது இல்லை. அண்ட் இந்த சாங் சீரியஸாக சூப்பராக இருந்தது. என்ன கொஞ்சம் வயலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது அஃப்கோர்ஸ் அந்த பிலோ 18 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டார்கெட் பண்ணல, அபோவ் 18 தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளை பார்க்கும்போது விஷுவல்ஸ் பார்க்குறப்போ லிரிக்ஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து அப்படிதான் தோணுது. அதான் அது கரெக்டாக அந்த ரைமிங்கா அது எழுதுறத செமையா இருக்கு. அவங்க அதுலயே ஊறி போனவங்க கண்டிப்பா அப்படி அது எல்லாமே இருப்பாங்க. ஸோ பால் டப்பா அண்ட் வெங்காயோ யா சாரி நாங்க வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தோம்னா. அண்ட் நீங்க பார்க்கவா போறாரு நம்ம வீடியோவை பார்க்க மாட்டாரு, பட் ஸ்டில் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ப்பாங்கல்ல, அவங்க நீங்க தப்பா சொல்றீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நாங்க சொல்றோம். ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுத்த ஒவ்வொரு சாங்ஸுமே டிஃப்ரெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க நிறைய கொடுத்துட்டே இருங்க, நாங்களும் அதை வைப் பண்ணி என்ஜாய் பண்றோம். ஸோ இந்த சாங் கேட்டு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் நீங்க ஆல்ல வச்சுக்கோங்க. ஸோ நாங்க போற வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பை பை.